ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். ராணி வேலுநாச்சியாரின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு பிரதமர் மோடி மரியாதை. வேலுநாச்சியாரின் தியாகமும் தொலைநோக்கு தலைமையும் பல தலைமுறைகளை ஊக்கப்படுத்தும் என புகழஞ்சலி. வீரபாண்டிய கட்டபொம்மனின் 266வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. முகாம் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட கட்டபொம்மனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு ஆலோசனை. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சனைகள் குறித்து அறிவது பற்றி ஆலோசனை என தகவல். 621 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 129 தீயணைப்பு நிலைய அதிகாரிகளுக்கு பணி நியமன ஆணைகள் சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதில் போலீசாருக்கு சகிப்புத்தன்மை இருக்கக்கூடாது. காவல்துறையினருக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. மிரட்டியவர்களுக்கு தமிழ்நாடு போராடும் என அன்றே காட்டியவர் வீரமங்கை வேலுநாச்சியார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். இந்தியாவின் விடுதலைக்கு வித்திட்டவர்களில் முன்னோடி என மன்னர் கட்டபொம்மனுக்கும் புகழாரம். தவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கூறுவது வதந்தி. திமுகவுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் அறிவிப்பு. தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் மேலிடம் திமுக தலைமையுடன் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. எத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டி என்பது மிக விரைவில் அறிவிக்கப்படும் என கிரீஷ் ஜோடங்கர் விளக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை புதுக்கோட்டை வருகிறார். ஹெலிகாப்டர் தரையிறங்கும் இடத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் ஆய்வு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில். சிறப்பு ரயில்களுக்கு முன்பதிவு நாளை தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பொங்கல் கொண்டாட்டத்தை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் வரும் 15ஆம் தேதியும் பாலமேட்டில் வரும் 16ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டி. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள். பெயர் நீக்கப்பட்டவர்கள், புதிதாக பெயர் சேர்க்க விரும்புபவர்கள் படிவம் 6, முகவரி மாறியவர்கள் படிவம் 8 வழங்க வேண்டும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் மருமகள் தலையை துண்டித்து கொடூர கொலை செய்து தலைவேறு உடல் வேறாக மணிமுக்தா ஆற்றின் கரையில் புதைத்த மாமியார் தோழியுடன் கைது. காரைக்குடி அருகே ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் தங்கும் அறையில் மது பாட்டில்கள் இருந்த விவகாரத்தில் நடவடிக்கை. 4 மருத்துவர்கள் மருந்து ஆளுநரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. அரசு மருத்துவமனைகளையும் குடிப்பகங்களாக மாற்றியதே திமுக அரசின் சாதனை. காரைக்குடி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மது விருந்துடன் புத்தாண்டு கொண்டாடப்பட்டதை சுட்டிக்காட்டி அன்புமணி குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. காளைகளை அடக்க ஆர்வத்துடன் களம் இறங்கினர் காளையர்கள். மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிவன் கோவில்களில் ஆருத்ரா தரிசனம். பக்தர்கள் விடிய விடிய காத்திருந்து சுவாமி தரிசனம். மகர விளக்கு பூஜையை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பு. தற்போது தினமும் 3 லட்சத்துக்கும் அதிகமான அரவணை பிரசாதம் விற்பனையாகும் நிலையில் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க தேவஸ்வம் போர்டு ஏற்பாடு. தமிழக பகுதிகளின் மேலும் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடலிலும் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. தமிழக தென் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல்.
தமிழகத்தில் நாளையும் அதன் மறுநாளும் வறண்ட வானிலையே காணப்படும் என வானிலை மையம் தகவல். அதிகாலை வேளைகளில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்பட வாய்ப்பு. வருகிற 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். வருகிற 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் குளிர் அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். ஒரு சில இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்பு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 173வது படத்தை டான் திரைப்பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்குவார் என அறிவிப்பு. சுந்தர் சி விலகிய நிலையில் புதிய இயக்குனரை அறிவித்தது ராஜ்கமல் பிலிம்ஸ். ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.